ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, ரசம், தக்காளி ரசம் எப்படி வைக்கலாம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் 5-6 பேர் சாப்பிட்ற மாதிரி தக்காளி ஒரு 4 எடுத்து வச்சிருக்கேன். 4 தக்காளி கூட மிளகு, சீரகம், பூண்டு, 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். இது தக்காளியும் மிளகு சீரகத்தையும் போட்டு அரைச்சிக்கணும். அப்புறம் புளியை கரைச்சிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு கடுகும் காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு ரசத்தை அதில் ஊற்றிட்டு பெருங்காயத்தூளும் மஞ்சத்தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் போடணும். தேவையான அளவுக்கு ஆயில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ தக்காளியெல்லாம் இதில் போட்டுக்கலாம். அரைக்கிற பொருள்லாம் 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், பூண்டு கொஞ்சோண்டு, மிளகு ஒரு 1½ டீஸ்பூன், சீரகம் ஒரு 1½ டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் ஒரு 6-7 பேரும் ஒரு நாளாக தாராளமாக சாப்பிடலாம். அப்புறம் தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி கட் பண்ண இந்த பிளாக்காக இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. இப்போ நான் சொன்ன மாதிரியே நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, ரசம் எப்பவுமே நீங்கள் நார்மலாக வைக்கிறத விட இந்த மாதிரி வச்சு பாருங்க, உங்கள் வீடே ரசம் வாசனை மணக்கும். எல்லாம் கேட்பாங்க, என்ன இன்னைக்கு வித்தியாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு ரசம் வைக்க தெரியாது, நார்மலாக தான் வைப்பாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நான் நல்லா புளியை இதில் ஊற்றி கரைச்சிக்கிறேன். புளியை நம்ம நல்லா கரைச்சிட்டு, புளி ரொம்ப ஜாஸ்தியாக போடாதீங்க, கொஞ்சமாக போடுங்க. என்னென்னா ரசம் ஓவர் புளிப்பாகிடும். ஓவர் புளிப்பாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். நான் வெள்ளை புளி தான் எடுத்திருக்கேன். சில பேர் கருப்பு புளி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. கருப்பு புளியெல்லாம் இதுக்கு ரசத்துக்கு தேவையில்லை. நீங்கள் மீன் குழம்பு, காரக்குழம்பு வைக்கிற மாதிரினா கருப்பு புளி யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா வெள்ளை புளியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை கரைச்சாச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த மிளகு, சீரகம், தக்காளி எல்லாம் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இது கூடயே நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா கரைச்சிட்டு நம்ம தாளிக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம ரசம் தாளிக்கிறதுக்காக நான் கடாயை பற்ற வச்சிருக்கேன். இதில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஒரு 1½ டீஸ்பூனுக்குள்ளே தான் இருக்கணும். ரசத்துக்கு ரொம்ப ஆயில் தேவையில்லை. ஆயில் சேர்த்த உடனே காஞ்ச மிளகாவும் கடுகும் இதில் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, தக்காளி, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் கரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க, அதை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ கல் உப்பு சேர்த்துக்கிறேன். எனக்கு இவ்வளோ போட்டால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் உப்பு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் தான் நான் சேர்த்துப்பேன்.
மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். ரொம்ப கொதிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரசம் வந்து லேசாக சுற்றி கொஞ்சம் பபுள்ஸாக வரும் பாருங்க, அப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப கொதிக்கவே கூடாது இந்த ரசம். இந்த மாதிரி செய்யும் போது தான் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டும் இருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாருங்க சுற்றி பபுள்ஸாக வருது இல்லைங்களா? இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. நம்ம சுவையான தக்காளி ரசம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யணும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது. நீங்கள் செஞ்சு பாருங்கள், வாசனையே சூப்பராக இருக்கும். நான் சொன்ன அளவுகளோட என்னென்ன போட்டனோ அதே மாதிரி செஞ்சு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு புது வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.